கேன்சர் மற்றும் பக்கவாதத்திலிருந்து அற்புத சுகம். பிரைஸ்லா இயேசுப்பா எங்களை ஒரு குடும்பமாக ஜீவனுள்ள சாட்சியை வச்சிருக்கிற அவரோட சுத்த கிருபைக்கு அவர் கோடாகுடி ஸ்தோத்திரம் நன்றி செலுத்திக்கிறோம். என்னோட பேர் ஜூப்ளின் சாம். இவங்க என்னோட கணவர் சாம் கிறிஸ்டோபர். எங்களுக்கு 2 பெண் குழந்தைங்க. நாங்கள் ரொம்ப வருஷமாக ஒரு ஆவிக்குரிய சபைக்காக எங்களுக்கு எப்படி ஒரு சபை இருக்கணுமோ அப்படி இயேசுப்பா எங்களுக்கு தாங்க, எங்களுக்கு பிடிச்ச மாதிரி கொடுங்கன்னு கேட்டுகிட்டே இருந்தோம். அப்போ 2016 வருஷம் ஒரு ஃபேமிலி பிளெஸிங் மீட்டிங் டிசம்பர் மாதம் கிறிஸ்மஸ் கொண்டாட்டத்துக்கு நம்ம சபைக்கு ஃபஸ்ட் டைம் நாங்கள் வந்தோம். எங்களுக்கு ரொம்ப அந்த அண்ணா அக்காவோட வார்த்தைகளும் பாட்டு அக்காவோட பாட்டெல்லாம் ரொம்ப பிடிச்சனால நாங்கள் அந்த சபைக்கு வரலாம்னு நினச்சிட்டோம். ஆனால் அப்பவும் அப்பாட்ட ஜெபிச்சு கேட்டப்போ தரிசனமாக அந்த சபை எப்படி இருக்குது அப்பா பிரதீட்சமாக எங்களுக்கு காமிச்சாங்க. அப்போது உறுதிப்படுத்தணும் அந்த சபைக்கு வரணும்னு வந்தோம். அன்னையிலேருந்து ஒவ்வொரு நாளும் நாங்கள் வாரம் எங்களுக்கு இங்கே அண்ணாக்கா பேசுகிற வார்த்தைங்க, பாட்டு, சத்தியத்தில் அவங்க நடத்துறது, டைமிங் எல்லாமே எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. சந்தோஷமாக வந்துட்டு இருந்தோம். அப்போது அப்பா எங்களை அழகாக நடத்திட்டு வந்தாங்க. ஒரு நாள் ஒரு 5 years முன்னாடி எங்களோட மூத்த குழந்தை கிரண் 10th படிச்சுட்டு இருந்தா. அப்போ பப்ளிக் எக்ஸாம் நேரம் பிப்ரவரி மாதம் ஒரு 6ஆம் தேதி குழந்தைக்கு ஜுரம் வந்துச்சு ஃபஸ்ட் டைம். நாங்கள் அது வரைக்குமே அவளுக்கு 15 வயசு ஆகிற வரைக்குமே ஏசப்பா விசுவாசத்துலேயே ஒவ்வொரு நாளும் குழந்தைங்கள நடத்திட்டு வந்தனால ஒரு நாள் கூட ஹாஸ்பிட்டல் போனதே இல்லை. அந்த நேரமும் நாங்கள் ஹாஸ்பிட்டல் போகல. பலவீனம் ரொம்ப அது ஜுரம் வந்துச்சு. அப்புறம் ஒரு கழுத்து பக்கத்தில் இடது பக்கம் ஒரு கட்டி வந்துச்சு. என்ன பண்ணுறதுன்னே தெரியல, எதனால் வந்துச்சுன்னு தெரியல. அப்புறம் டெஸ்ட் எடுத்து பார்த்தப்போ, ஸ்கேன் எடுத்தப்போ அவளுக்கு அது அந்த கட்டி உள்ளார வரைக்கும் ஹார்ட் பகுதி வரைக்கும் அது ஊடுருவி இருக்குது. உடனே சர்ஜரி பண்ணோன்னாங்க. எங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியல. அந்த நேரத்தில் ஏன் இப்படி வந்துச்சு, என்ன நடக்குதுன்னே தெரியல. சடன் அந்த 1 monthக்குள்ளே உடனே அண்ணாக்காக்கு கால் பண்ணோம். அழுக தான் வந்துச்சு. எதுக்கு என்ன பண்ணுறதுன்னே எங்களுக்கு தெரியல. அவங்க ஒன்று சொன்னாங்க, பயப்படாதீங்கம்மா, நம்ம உலகத்தில் இருக்கிறத விட நம்ம கூட இருக்க கர்த்தர் பெரியவர், நீங்கள் பயப்படாதீங்க, ஒன்றும் உங்களை சேதப்படுத்தாது, ஃபர்தராக என்ன பண்ணணுமோ அதை செய்யலான்னு சொன்னாங்க. வீட்டுக்கு வந்தாங்க. பிள்ளைய அந்த சர்ஜரிக்கு அவளை தயார்படுத்தினாங்க. அப்போது அக்கா சொன்னாங்க, கூட இப்போ எல்லாரும் இருக்கோம், ஆனால் சர்ஜரி ரூமுக்குள்ளே நாங்கள் யாரும் வர முடியாது, ஏசப்பா மட்டும்தான் வர முடியும்னு. அவளை அந்த சின்ன பிள்ளை இல்லை, அவளை ஒரு இன்ஜெக்ஷன் கூட அவளுக்கு போட்டது இல்லை. ஃபஸ்ட் டைம் அவளை சர்ஜரி வரைக்கும் போனோம். சர்ஜரி அப்பா கிருபையில் நல்லபடியாக முடிஞ்சுது. நிறைய தடைகள் இருந்துச்சு, ஆனால் அப்பா எல்லாத்தையும் நேர்த்தியாக செய்து முடித்தாங்க. அது பயாப்சிக்கு அனுப்பிச்சாங்க அந்த கட்டியை. ஃபஸ்ட்டு வந்த ரிசல்ட்டுங்க எல்லாம் நார்மலாக வந்துச்சு. டிபி கட்டி இல்லை, கொழுப்பு கட்டி இல்லை, எந்த கட்டியுமே இல்லை. சந்தோஷமாக இருந்துச்சு. அப்புறம் கடைசியாக நாங்கள் எதிர்பார்க்கறது மட்டும் இல்லை, கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாத ஒரு ரிசல்ட் வந்துச்சு. டாக்டரை பார்த்தா தான் அந்த ரிசல்ட் வாங்கணும்னு சொன்னாங்க. சும்மா தான் ஏதோ சொல்கிறாங்கன்னு போய் பார்த்தா டாக்டர் சொன்னாங்க, டியூட்டி டாக்டர் பெரிய டாக்டரை பாருங்கன்னாங்க. என்ன எதுக்கு சொல்கிறீங்கன்னு போய் கேட்டப்போ குழந்தைக்கு அந்த ரிசல்ட் கேன்சர்ன்னு வந்திருக்குன்னு சொன்னாங்க. நான் அந்த வார்த்தை கூட என்னால் அதை கேட்டு தாங்கிக்கவே முடியல. அவளுக்கு இப்படி ஒன்று இருக்குமா, எங்கள் வாழ்க்கையில் அப்படி ஒன்று நாங்கள் சந்திக்கணுமா அப்படின்னெல்லாம் நினச்சி கூட பார்த்ததில்ல. சொன்னோடனே அப்படியே உடஞ்சி போயிட்டோம். அண்ணாக்கா சொன்னோம், அவங்களும் ரொம்ப உடஞ்சி போயிட்டாங்க. சபையில் மூப்பர்கள் எல்லாருக்கும் குழந்தைக்காக ப்ரேயர் பண்ண ஆரம்பித்தாங்க. ஒன்றுமே உங்களை சேதப்படுத்த அந்த வார்த்தை தான், அதே சொல்லிட்டு இருந்தாங்க. சரி, ஃபஸ்ட்டு அது ரிசல்ட் வந்துச்சு. செகண்டு அதுக்கு ட்ரீட்மெண்ட்டு சென்னையில் இருக்க காமாட்சி ஹாஸ்பிட்டல் தான் போகணுன்னு சொன்னாங்க. அங்கே போனோம். ஆனால் அன்றைக்கி போகும்போது கூட என் இருதயத்தில், அப்பா அது ஒன்றுமே இல்லை, தப்பாக சொல்லியிருக்காங்க அப்படின்னு குழந்தைக்கு சொல்லணும்னு நினச்சிட்டு பொருத்தனையோடு தான் நான் போயிட்டு இருந்தேன். ஆனால் அங்கே பார்த்துட்டு அவங்க சொன்னாங்க, இது கன்ஃபார்ம் தான், நாங்கள் 4-5 டாக்டர்ஸ் சர்ச் பண்ணி தான் சொல்லியிருக்கோம், குழந்தைக்கு இருக்குன்னு. அவளை மறுநாள்லேருந்து ஹீமோக்கு வர சொல்லிட்டாங்க. ஆனால் அந்த இடத்துல நான் வைராக்கியமாக சொன்னேன், இல்லை அவளை அப்படி டாக்டர்ஸ் அவள்கிட்ட சொல்லாதீங்க, நாங்கள் குழந்தைய அப்படி எங்கள் அப்பா நாங்கள் நம்புகிற ஏசப்பா விட மாட்டாங்க, ஜீவனுள்ளதே அவளுக்கு அற்புதம் செய்வார். அப்போ அந்த டாக்டர் ஒரு வார்த்தை சொன்னாங்க, செகண்ட் ஒப்பீனியனுக்கு பெங்களூருக்கு அவளுக்கு அந்த டெஸ்ட் அனுப்பணும்னு சொன்னாங்க. சரி நீங்கள் அனுப்புங்க அப்படின்னு திருப்பி டெஸ்ட் எடுத்து அனுப்பிச்சாங்க. ஆனால் நான் சொன்னேன், அவளுக்கு ஏசப்பா எங்கள் ஏசப்பா
அவர் வந்து நிச்சயமா விடுதலை கொடுப்பாருன்னப்போ அந்த டாக்டர் ஒன்று சொன்னார், அது 0% கூட இல்லைம்மா, நிச்சயமா நாட் எக்ஸ்பெக்டேஷன்னு சொல்லி அனுப்பும்போது நான் சொன்னேன், இல்லை எங்கள் ஏசப்பா வந்து இல்லாதவர்களை இருக்கிறவர்களை அழைக்கிற தேவன், இன்னைக்கு ஜீவனோடு இருக்கிற தேவன். அவள் இல்லை டாக்டர் அப்படி சொல்லாதீங்க, அவளுக்கு வந்து ஏசப்பா ஒன்றுமே இல்லைன்னு தான் ரிசல்ட் வரும்னு சொல்லிட்டு வைராக்கியமாக தான் சொல்லிட்டு வந்தோம், அழைக்கையோட தான் சொல்லிட்டு வந்தோம். வீட்டுக்கு வந்து அன்னைக்கு அண்ணாக்கா வந்து கோயம்புத்தூர் ஊழியத்தில் இருந்தாங்க. நான் வந்த உடனே கால் பண்ணி அழுகையோட சொன்னப்போ அக்கா ஒரு வார்த்தை சொன்னாங்க, ஜூப்ளி நெகட்டிவாக அவங்க என்ன சொன்னாலும் அதை உன் காதில் விடாத, நம்ம கூட இருக்கிற தெய்வம் வந்து பெரியவர், அவர் வந்து அவரால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லைன்னு உனக்கு தெரியும் இல்லைம்மா. நாங்கள் எனக்கு அது அந்த வார்த்தை அப்படியே நெகட்டிவாக தான் அவங்க எல்லாமே சொல்லி அனுப்பிச்சாங்க, ஒரு பாசிட்டிவ் 1% கூட சொல்லலை. ஹாஸ்பிட்டலில் வீட்டுக்கு வந்தோம், எல்லாரும் திருப்பி அந்த 7 நாளும் எல்லாரும் இங்கேயும் ஜெபிச்சுட்டு இருந்தாங்க. ஆனால் அப்பா வந்து நம்ம அப்பா எப்படின்னா ஒவ்வொரு நாளும் அந்த 7 நாளும் என் பிள்ளைங்க சோர்ந்து போக கூடாதுன்னா நடப்பணமாக தான் நாங்கள் வாழ்ந்தோம். அந்த டேஸில் ஒன்று சொல்லணுன்னா, இந்த இடத்துல நம்ம அப்பாவை அறியாத பிள்ளைகளாக இருந்திருந்தா குடும்பத்தோடு ஏதாவது நம்ம பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு மனநிலைமைக்கு இருந்தோம். ஆனால் அப்பா ஒவ்வொரு நாளும் தேற்றினார். அந்த 7 நாளும் தரிசனங்கள் மூலமாக எங்கள் கூட பேசினார், குழந்தைக்கு ஒன்றும் இல்லை, ஒன்று டாக்டர் வருவாங்க, ஒவ்வொரு நாள் அவளுக்கு ஒன்றுமே இல்லைன்னு காலை நாங்கள் எழும்பும்போது சந்தோஷத்தோடு எழும்புற ஒரு வார்த்தையை கொடுத்துட்டே இருந்தார், தரிசனத்தை கொடுத்துட்டு இருந்தார். அப்புறம் 7ஆவது நாள் வந்துச்சு. அன்னைக்கு காலையில் நாங்கள் கிளம்புறோம், ஹாஸ்பிட்டலுக்கு வாங்க போகிறோம் ரிசல்ட்டுன்னு அண்ணாக்கா கால் பண்ணும்போது அண்ணா சொன்னாங்க, பயப்படாமல் போங்கம்மா, நம்ம அப்பா நமக்கு செய்யாமல் யாருக்கு செய்வாங்க, அவரை நம்பி கூப்பிட நம்ம ஒவ்வொருத்தரோட அவர் வேண்டுதலை அவர் கேட்டுகிட்டே இருப்பார், நல்லதுதான் செய்வார், நீங்கள் போங்க சந்தோஷமாக போங்கன்னு போனோம். அன்னைக்கு அற்புதமாக நம்ம அற்புதங்களை இன்னைக்கு செய்துட்டு இருக்க தேவன், வல்லமை உள்ள தேவன். அது எப்படி குழந்தைக்கு ரிசல்ட் வந்துச்சு, நோ எவிடன்ஸ் ஆஃப் மேலிகன்சி, அந்த கேன்சர் செல்ஸுக்குரிய ஒரு எவிடன்ஸ் கூட குழந்தையோட ரிப்போர்ட்டில் இல்லை அப்படின்னு வந்துச்சு. அது எப்படி அது சந்தோஷத்தை சொல்லவே முடியாது. நம்ம அப்பா வந்து காயப்படுத்தி காயம் கட்டுக்கிற தேவன். இன்னைக்கு எங்களுக்கு வந்து அதை வந்து இன்னொன்று சொல்லணும்னா, தானியேல் அவர் குகைக்குள்ளே போடும்போது ஒரு புகை கூட அவர் அணுகாத மாதிரி குழந்தைக்கு ஒரு அது இப்போதான் தெரியும். அதை யோசிக்கும் போது அவளுக்கு அந்த கட்டி வந்து அவரோட நாம மகிமைக்கு சாட்சியாக எல்லாருக்கும் தெரியணுன்றதுக்காக தான் வந்திருக்கு. எப்படின்னா அது எதுவுமே இல்லை, ஒரு கேன்சர் கட்டி அது கடைசி அது இல்லைன்னு அப்பா நாம மகிமைக்கு வந்துச்சு. அதுக்கு முன்னே அதில் உள்ள இது டிபி கட்டி இல்லை, கொழுப்பு கட்டி இல்லை, எதுவுமே ஒன்றுமே இல்லை. அப்போ அவரோட நாம மகிமைக்கு மட்டும்தான் அது வந்துச்சு. அது கர்த்தர் கோடா கொடி ஸ்தோத்திரம். அந்த நேரம் எங்களை நடத்தின அண்ணாக்காக நன்றி. அதே மாதிரி என்னோட கணவருக்கு ஒரு 1 month முன்னாடி அவங்களுக்கு ஒரு ஹை பிபினால ஸ்ட்ரோக் காலையில் 7 o'clock மாதிரி வந்துச்சு. அது எனக்கு வந்து ஒரு 5 years முன்னாடி 6 years முன்னாடி நானும் அந்த பாதையில் கடந்து போயிருக்கேன். ஸ்ட்ரோக்குன்னும் போது அவங்களுக்கு பேச முடியலை, வாயெல்லாம் ஒரு பக்கமாக இதாகிடுச்சு. அன்றைக்கி சண்டேனால காலையில் எனக்கு சர்ச்சுக்கும் கால் பண்ண முடியல. அழுதுட்டு, ஏசப்பா இந்த வருஷம் வாக்கு கொடுத்துருத்தீங்கப்பா, உம்மால கூடாத காரியம் ஒன்றும் இல்லைன்னு ஆட்டோவில் உடனே நாங்கள் ஒரு 15 minutesக்குள்ளே ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போயிட்டோம். அப்போட சுத்த கிருபை. நான் ஒன்று மட்டும்தான் ஆட்டோவில் அந்த ஹாஸ்பிட்டல் ரீச் ஆகிறதுக்குள்ளே மனசில் சொன்னேன், அப்பா ஒருபோதும் எங்களை வெட்கப்பட்டு விடாதீங்க. மனுஷன் நீங்கள் போகும்போது டாக்டர் சொல்லுவாங்க இது முடியாது ஏதோ சொல்லுவாங்க, ஆனால் உங்களால் முடியும்னு எங்களுக்கு வாக்கு கொடுத்துருக்காங்கப்பா, அதை நாங்கள் நம்புகிறோம், எங்களை விட்டு விலகுதில்லை கைவிடுவதில்லைன்னு ஒவ்வொரு நாளும் சொல்லியிருக்கீங்கன்ட்டு அதை அப்பாட்ட சொல்லிகிட்டே போனோம். போனோன்னே ஒரு இன்ஜெக்ஷன் போட்டாங்க. அது பாருங்கள், நம்ம அண்ணா அடிக்கடி நம்மளுக்கு சர்வீஸ் நடக்கும்போது சொல்லுவாங்க, செய்தி கொடுக்கும்போது சாத்தியம் இல்லாதவைகளை சாத்தியமாக்குற தேவன், இயற்கைக்கு அப்பாற்பட்ட அதிசயங்களை செய்கிற தேவன். அதே மாதிரி அவங்களை 10 நிமிஷம் அங்கே இன்ஜெக்ஷன் போட்டாங்க. நான் அங்கே அலைஞ்சிட்டு திரும்பி அவங்கள பார்க்கும்போது நார்மலாக இருந்தாங்க. அந்த வாய் கோன் லெஃப்ட் சைடு ஃபுல்லாக கோண்டி இருந்து அது சரியாயிடுச்சு. இந்த நாக்கு வந்து அப்படியே கொளறி பேசுறதெல்லாம் நல்லா பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போது டாக்டர் சொன்னாங்க, இதெல்லாம் ஒரு 2 months 3 months ஆனால் தான் அதுக்கப்புறம் தான் அவங்க வந்து திருப்பி ரிலீஃப் ஆவாங்க. ஆனால் அவருக்கு வந்து 10 நிமிஷத்தில் அவர் சரியாயிட்டார் அப்படின்னு. அப்புறம் கொஞ்சம் பிபி லோ ஆகாமல் இருந்தனால உடனே வந்து ஐசியூவில் அட்மிட் பண்ணணும்னு சொன்னாங்க. அப்போ ஐசியூக்குள்ளே கூட திருப்பி சர்வீஸ் முடிச்சுட்டு அண்ணாக்கா வந்து ஜெபத்தோடு தான் ஐசியூக்குள்ளே அனுப்பிச்சி விட்டாங்க. அப்பவும் அப்பாவோட கரம் எங்களோட கூட இருந்துச்சு. அவங்களும் ஒவ்வொரு அந்த பாடுகள் வரும்போதும் எங்களை அவங்க அண்ணாக்காவும் தேய்ச்சினாங்க. அப்பா கூட இருந்து எங்கள் கூட ஒவ்வொரு காரியத்தையும் நேர்த்தியாக செய்து முடித்தார். அது ஒரு 3 daysக்குள்ளே பரிபூர்ணமாக சுகம் கிடச்சி நாங்கள் வீட்டுக்கு வர கிருபை செஞ்சார். பெரிய மகன் வந்து இப்போது அவளுக்கு அந்த 10th அந்த பாடுகள் வந்துச்சு.
அவளை அப்பா கிருபையாக மீட்டு இப்போது 11th 12th நல்லபடியாக நல்ல மார்க் எடுத்து முடித்து நல்ல ஒரு காலேஜில் பிஜி முடித்து அது ஃபஸ்ட் கிளாஸில் பாஸ் ஆக கிருபை செஞ்சாங்க. இப்போ யூஜி முடித்து பாஸ் ஆக கிருபை செஞ்சாங்க. பிஜி வந்து எம்சிஏ இப்போது ஃபஸ்ட் இயர் ஜாயின் பண்ணியிருக்கா. அவளை இது வரைக்கும் இன்னொன்று அதில் முக்கியமாக நம்ம அப்பா விடுதலை கொடுத்துட்டாருன்னா அது பரிபூர்ண விடுதலை. இன்றைக்கி வரைக்கும் அவளை ஒரு நாள் நாங்கள் இது வரைக்கும் ஒரு பலவீனத்தினால எதுக்கும் ஹாஸ்பிட்டலும் கூட்டிகிட்டு போகல. நல்லபடியாக நடத்திட்டு வர்றாரு. எங்களோட சின்ன மகவா அவளும் வந்து அதே காலேஜில் நல்ல காலேஜில் வந்து பிசிஏ செகண்ட் இயர் படிக்க அப்பா கிருபை எங்களை குடும்பமாக ஆட்டி தேட்டி நடத்திட்டு வர்றாரு. உடைந்த உள்ளங்களுக்கு ஆறுதல்னு நம்ம சபையை சொல்கிறது சும்மா இல்லை, அது 100 இல்லை 200% உண்மை. நாங்கள் வந்து நான் நினைப்பேன், எங்களுக்கு அப்பா அந்த சபையை தரிசனமாக காட்டுனீங்களே அப்பா என்னென்னு இப்போ யோசிக்கிறேன். என் பிள்ளைங்களோட வாழ்க்கையில் நிறைய பாடுகள் வரும். அப்போ நேரில் ஆட்டி தேட்டுறதுக்கு என் பிள்ளைங்களுக்கு ஒரு நல்ல ஊழியக்காரங்க வேணும்னு தான் எங்களை இந்த சபையில் கொண்டு வந்திருக்காங்க. இன்னும் இது வந்து எங்களுக்கு மட்டும் இல்லை, இன்னும் சபையில் சேர்க்கப்படுற ஒவ்வொரு ஆத்மாக்களுக்கும் அது உடைந்த உள்ளங்களுக்கு ஆறுதல் அவங்க இருப்பாங்க. எங்களை மட்டுமே கிருபையாக வழி நடத்துகிற எங்களை ஆட்டி தேட்டின எங்கள் இயேசப்பாக்கும் இந்த சாட்சி எல்லாருக்கும் அவரோட நாம மகிமைக்கு எல்லாருக்கும் பிரயோஜனமாக இருக்கணும்னு இயேசப்பாக்கு நன்றி செலுத்திக்கிறோம். அது மட்டும் இல்லை, எங்களை மட்டுமாக நடத்தி வர எங்களுக்காக ப்ரேயர் பண்ணி டெய்லி ப்ரேயர் பண்ணுற எங்கள் அண்ணாக்காகவும் நன்றி செலுத்திக்கிறோம். பிரைஸ்ல ஜெயம் ஊழியங்கள், உடைந்த உள்ளங்களுக்கு ஆறுதல்.